ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாய் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்து கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முண்டையில் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய ஜெபம் இன்றைக்கு எங்களை மாற்றட்டும், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றட்டும், உலகத்தை மாற்றட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாக மிகுந்த பலன் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். மிகுந்த பலன் உண்டாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அந்த பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த பலன் உண்டாகட்டும். ஒருவேளை அங்கங்கே இருக்கிற இடங்கள்லேருந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்களை அவர்களையும் நினைத்து பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய உள்ளங்களும் பேசும். அவர்களுக்கு நீர் இன்றைக்கு உதவுவீராக. அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். சங்கீதம் 72 இருக்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன், சங்கீத புஸ்தகம் 5 புஸ்தகங்களாக எபிரேய மக்கள் மத்தியிலே இருந்து வந்தது. அதை ஒன்றா போட்டு தான் இப்போது ஒரே புஸ்தகமாக 150 சங்கீதங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மத்தியிலே இது புக் 1, புக் 2, புக் 3, புக் 4, புக் 5 5 புஸ்தகங்களாக இருந்தது. அதில் புக் 1 வந்து சங்கீதம் 1லேருந்து 41 வரை, புக் 2 வந்து 42லேருந்து 42லேருந்து 72 வரை, 72 வரை. அப்போ நம்ம இப்போ புக் 2னுடைய கடைசி சங்கீதத்துக்கு வர்றோம். இந்த கடைசி சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா எப்படி முடியுது பாருங்கள். ஈசாயின் புத்திரன் ஆகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. இதுக்கப்புறம் வர்ற சங்கீதங்கள்லாம் ஆசாப்பு மற்ற யார் யாரோ எழுதின சங்கீதங்களாக இருக்கும். முக்கால்வாசி பெரும்பாலான தாவீதின் சங்கீதங்கள் இதோட முடிவடைகிறது. இந்த முதல் 2 புஸ்தகங்களோட முடிவடைகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த தாவீதின் சங்கீதங்கள் முடிவடைகிற நேரத்தில் எப்படி முடிவடையுதுன்னு பாருங்கள். சாலமோனை பற்றிய ஒரு சங்கீதத்தோடு முடிவடையுது. ஏன்னா இவனுடைய இது முடிஞ்சு அவனுடைய ஆட்சி ஆரம்பிக்க போது அப்பேற்பட்ட ஒரு ட்ரெண்டை காமிக்குதுங்க. இவர் இது முடியுது, அப்புறம் அவரை பற்றிய ஒரு சங்கீதம். சாலமோனை பற்றிய சங்கீதம்னா, சாலமோன் நான் நினைக்கிறேன் ராஜாவாக போகிறாரு. அந்த ராஜாவுக்காக ஜெபிக்கிறாங்க, அல்லது ராஜாவாயிட்டார், ராஜாவுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு கர்த்தர் கிருபை காட்ட வேண்டும், அவருடைய ஆட்சி நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. அந்த ஆட்சியினுடைய காரியங்களை 5 விதமாக இங்கே நாம் பார்க்குறோம். 5 செக்ஷன்ஸாக பார்க்குறோம். ஒன்று வந்து த கேரக்டர் ஆஃப் தட் கிங்டம். 1லேருந்து 4ஆம் வசனம் வரை அந்த ஆட்சி எப்படிப்பட்ட தன்மை, எப்படிப்பட்ட பண்புடையதாக இருந்தது, எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது. 2வது டியூரேஷன், அதனுடைய காலம், எவ்வளோ காலம் இருக்கும் அந்த ஆட்சி அப்படிங்கிறது. 3வது எவ்வளோ பெருசாக இருக்கும், எந்த ஊரெல்லாம் ஆளுவார், எவ்வளோ தூரம் ஆளுவார், அவருடைய ஆட்சிக்குள்ளே வர்ற எல்லைகள் எப்படிப்பட்டது, எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. 3வது வந்து 8லேருந்து 11, 2வது வந்து 5லேருந்து 7, 3வது 8லேருந்து 11, 4வது வந்து 12லேருந்து 14 அவருடைய ஆட்சியின் தன்மை, த நேச்சர் ஆஃப் ஹிஸ் கிங்டம். 5வது அந்த ஆட்சியினுடைய ஆசீர்வாதங்கள். இப்படி தான் பார்க்கணும் இதை. இப்போது இதில் ஒரு காரியம் உங்களுக்கு நான் காமிச்சேன் போன வாரம், அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கடந்து போவோம். ஏன்னா முதல் 2 செக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ 3வதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சங்கீதத்தில் என்னென்னா, ஆமாம் இது சாலமோனை பற்றிய சங்கீதம்னு சொல்லியிருக்குது. அப்போ அதனுடைய தன்மை, அதனுடைய பண்பு, அதனுடைய கால அளவு, அது எவ்வளோ பெருசாக இருக்கும், அது ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னு நினைக்கலாம். ஆனால் இது ஏதோ அதையும் தாண்டி வேறு எதையோ ஒன்றை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு எல்லா வேத வல்லுநர்களும் சுட்டி காண்பிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க பாஷையை பார்த்தா இது வெறும் சாலமோனை பற்றிய சங்கீதம் இல்லை, சாலமோனை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொன்னார் இயேசு. அந்த சாலமோனை காட்டிலும் பெரியவர், தாவீதினுடைய அந்த மாபெரும் மகன். இந்த சாலமோன் அவர் மகன் தான், ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் பின்னால் வந்தார் இல்லையா இயேசு. அந்த வரப்போகிற மேசியாவாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுவை பற்றிய சங்கீதம். அவருடைய ஆட்சி கடைசியில் அவர் வந்து எப்படி ஆளுவார்
நித்தியமாய் ஆளுவார், அதை பற்றியதுன்றாங்க. ஏன்னா சாலமோனை பற்றிய சங்கீதம்னு சொல்லி வெறும் அப்படி வாசித்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் இங்கே புரியாது அப்படிங்கிறாங்க. எது புரியாது? நீங்கள் பாருங்கள், சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அப்போ சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அந்த ஆட்சி இருக்குங்கிற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். முழு உலகத்தையே அரசாழ்வார். சாலமோன் முழு உலகத்தை ஆளலையே, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார். அதுதான் உண்மை. முழு உலகத்தை ஆண்டார் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, இந்த ராஜா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ராஜா 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும்ன்ட்டார். அப்போ அப்படி ஆள் இல்லையா அவர்? அப்போ இவர் எந்த ராஜா? கண்டிப்பாக சாலமன் ராஜாவாக இருக்கக்கூட முடியாது. அவரை காட்டிலும் பெரியவர்னு சொன்னார், அந்த ராஜாவாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதெல்லாம் அவரை பற்றியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக இருக்கும். 17ஆம் வசனம், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் சாலமோனை பற்றி சொன்ன வார்த்தைகள் மாதிரி தெரியலை. இது அதை விட பெரியவரை பற்றி சொன்ன வார்த்தைகள் மாதிரி தெரியுது. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னா இது சாலமோனை பற்றி நிச்சயமாக சொல்லவில்லைங்கிறது விளங்குது. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக அப்படின்னா நிச்சயமாக இந்த ராஜா வேற ராஜா இல்லையா? அதனால தான் இந்த 72ஆம் சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டில் எவருமே, அதாவது இது மேசியாவை குறித்த சங்கீதம்ங்கிற மாதிரி கோட் பண்ணல, அந்த மாதிரி யாரும் சொல்லலை. சொல்லாவிட்டாலும் இது மேசியாவுடைய சங்கீதம் தான் என்று பல வேத வல்லுநர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்பது தான் உண்மை. சரி, அப்போ இதனுடைய முதல் 4 வசனத்தை ஏற்கனவே பார்த்தோம், ஒரு தடவை வாசித்துருவோம். முதல் 4 வசனங்கள் அந்த ராஜ்யத்தினுடைய பண்புகளை சொல்லுது நமக்கு. தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அதாவது சாலமோன் ராஜா ஆளப்போகிறவருக்கு நீர் உம்முடைய நீதியையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளையும், அவர் உம்முடைய ஜஸ்டிஸ், நியாயத்தையும் நீதியும் அறிந்தவராய் அவர் இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணுறாங்க. கிவ் him your justice and your righteousness. நீர் எப்படி நியாயமாக ஆளுவீரோ, எப்படி நீதி ஆளுவீரோ, அது மாதிரி இந்த ராஜா ஆள உதவி செய்கின்றாங்க. அப்போ இங்கே எல்லாமே இயேசுவை பற்றியது, வரப்போகிறது, நித்தியத்தில் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே சாலமோனை பற்றி பேசுகிறாங்களே, உலகத்தில் அன்றைக்கு வாழ்ந்த சாலமோனை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவனுடைய ராஜ்யமே நீதி உள்ளதாக நியாயம் உள்ளதாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய ஊர்கள், நம்முடைய நாடுகள், நம்முடைய உலகம் நியாயமும் நீதி உள்ளதாக இருக்கணும். அதில் ஆட்சி செய்கிறவர்கள் நியாயத்தோடும் நீதியோடும் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஜெபிக்கலாமா? கண்டிப்பாக ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும்போது, அவர்கள் நீதியோடு ஆளும்போது என்ன நடக்கும்? உங்களுடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். 2ஆம் வசனம், பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். அதாவது பர்வதங்கள் அது எல்லாம் நல்லா விளையும், நல்ல ப்ராஸ்பரிட்டி உண்டாகும் அப்படின்றாங்க. ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஒரு நீதி உள்ள நியாயமுள்ள ஒரு ராஜா ஆண்டா என்ன பண்ணுவார்? சிறுமைப்படுகிறவர்களை விசாரிப்பார். அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு யோசித்து அவர்களுக்கு செய்வார்கள். ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிப்பாங்க. இடுக்கண் செய்கிறவனை, தொந்தரவு கொடுக்குறவனை, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவனை ஒடுக்குவார்கள். அநியாயத்தெல்லாம் ஒடுக்குவார்கள். நடக்குமா நடக்காதா? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி இன்றைக்கு எல்லா தேசத்துலேயும் வேணும், எல்லா ஊர்கள்லேயும் வேணும். வரப்போகிற இயேசு பர்ஃபெக்டாக அப்படி செய்வார். இவரெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யலைனா கூட ஓரளவுக்கு செஞ்சாங்கனாலே நாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாலமோன் அப்படி செய்யணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. சாலமோன் மூலமாக நல்ல செழிப்பெல்லாம் உண்டாச்சு நாட்டில். ஓரளவுக்கு அவன் செய்தான், பின்னால் தான் கெட்டு போனான். அப்போ ஒரு ராஜா நல்லா ஆளும்போது, நீதியோடு ஆளும்போது நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல செழிப்பு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஜனங்க நிம்மதியாக வாழ்வாங்க, ஏழைகளுக்கு உதவி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் என்று முதல் செக்ஷன். 2வது செக்ஷன்
எவ்வளவு விஸ்தாரமானது அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரம். 5-7 சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லர் புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அது அவருடைய ராஜ்யம் நித்தியமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும்னா அப்போ என்னென்றைக்கும் இருக்கும். நீதிமான் செழிப்பான், சமாதானம் மிகுந்து இருக்கும் அந்த அவருடைய ஆட்சியில் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த ஒரு ராஜாவோ அல்லது ஆளுகிறவர்களோ அப்படி நீதி உள்ள ஆட்சியை நடத்தினா நிச்சயமாக சமாதானம் இருக்கும். தேசத்தில் சந்தோஷமாக வாழ்வாங்க ஜனங்க. நீதி இருக்கும், செழிப்பு இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் எந்த அளவுக்கு நியாயமான நீதியான ஆட்சி நடக்குதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பது உண்மை. சரி, கொஞ்ச நேரம் நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். நம்ம அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு தேசமாக, நாடாக, ஊராக, மாநிலமாக நம்முடைய ஊர் இருக்க வேண்டும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. நீதி, நியாயம், சமாதானம், செழிப்பு, ஆசீர்வாதம் இங்கே பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே சாலமோனின் ஆட்சியை கர்த்தாவே நீதி உள்ள நியாயமுள்ள ஆட்சியாக ஆக்கும்படி ஜெபித்தார்களே, நாங்களும் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே எங்கள் நாட்டில் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு இடங்களை ஆளுகிறவர்கள் நீதியோடு நியாயத்தோடும் ஆளும்படியாக கர்த்தாவே நீர் வழிவாசலை திறப்பீராக. தேசத்தை ஆளுகிறவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் ஆளும்படியாக, அதன் மூலமாக தேசத்துக்கே சமாதானம், தேசத்துக்கே சந்தோஷம், தேசத்துக்கே செழிப்பு உண்டாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுவிசேஷம் இங்கே பரவி இருக்கிற இடங்கள்லாம், பரவி இருக்கிற மக்கள் மத்தியிலே, பரவி இருக்கிற சமுதாயங்களில் இது அதிகமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றம், இப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியங்கள் அங்கே நடக்கட்டும். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அன்புள்ள, மன இரக்கமுள்ள சமுதாயமாக, எளியவர்களுக்கு உதவுகிற சமுதாயமாக, உதவியற்றவர்களை தூக்கி எடுக்கிற சமுதாயமாக, ஒடுக்குகிறவர்களை ஒழிக்கிற சமுதாயமாக, கர்த்தாவே நன்மை செய்கிற ஒரு சமுதாயமாக எங்கள் சமுதாயம் இருக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த தேசத்தை உம்முடைய அன்பினால் இடைகட்டியவர்களும் கர்த்தாவே, இந்த தேசம் உம்முடைய அன்பினால் நிறையட்டும். உம்முடைய அன்பு மக்களுடைய உள்ளத்தை தொடரட்டும் கர்த்தாவே. உம்முடைய அன்பு இங்கே காணப்படட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். பகைகள் நீங்கட்டும், விரோதங்கள் நீங்கட்டும், கசப்புகள் நீங்கட்டும். ஓ எல்லா விதமான அப்படிப்பட்ட போக்குகள் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஓ சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினை சக்திகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். எங்களை பிரிக்கிற சக்திகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமற் போகட்டும். எங்களை ஒன்று சேர்க்கிற சக்திகள் அதிகமாய் கர்த்தாவே கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஜனங்கள் மனதிலே ஒருமனப்படட்டும் கர்த்தாவே, ஒருமனப்படட்டும், ஒருமனப்படட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நீதி நியாயம் உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக சமாதானம், செழிப்பு, எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு வரும்போது நித்தியமாக ஆள போகிறாரு. இப்போ இருக்கிறவங்க யாருமே நித்தியமாக ஆள்றவங்க கிடையாது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒருக்க மாறிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இயேசு வரும்போது நித்தியமாய் ஆளுகிறவராய் அவர் இருப்பார் என்று வேதவசனம் போதிக்கிறது. அந்த ஆட்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இயேசுவினுடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாய் நடக்கும். அந்த நித்திய ஆட்சி வரும். ஆனால் எங்கெல்லாம் சுவிசேஷம் பரவி இருக்கிறதோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் நுழைந்து இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறதோ அந்த அளவுக்கு சில மாற்றங்களை அங்கே காணலாம். உலகம் முழுக்க இது ஒரு பெரிய உண்மை. சரி, இப்போ 3வது செக்ஷன் பார்ப்போம். 8 முதல் 11. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஸின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். ஒரு விதத்தில் சாலமோன் ஆட்சி அப்படி இருந்தது ஓரளவுக்கு.
ஆனால் அதனுடைய பரிபூர்ண வடிவம் வந்து இயேசு. இன் சம் வேஸ் சாலமன்ஸ் ரெயின் வாஸ் லைக் திஸ், பட் த பெர்ஃபெக்ட் வெர்ஷன் ஆஃப் தட் இஸ் ஜீசஸ். அதுதான் இங்கே சொல்ல வருது. அவர் வந்து பூமி எல்லை வரைக்கும் ஆளுவார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. பூமி எல்லை வரைக்கும் ஆளுவார். பூமி எல்லை வரைக்கும் ஆளுறது மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயும் ஆளுவார், ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ். அது மட்டும் இல்லை, எல்லாரையும் ஆளுவார். அவருடைய நீதியின் ஆளுகைக்கு எவரும் தப்ப முடியாது. இயேசுனுடைய நீதியின் ஆளுகைக்கு எவரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி உண்டாக போகிறது. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 11:15 இப்படி சொல்லுகிறது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் என்னவாயிடுச்சா? நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ராஜ்யங்களும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்களாக ஆயிடுச்சா. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்படி ஒரு நாள் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? எல்லா ராஜ்யங்களும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாக போகிறது. எல்லாவற்றுக்கு மேலே அவர் ஆளப்போகிறார். அவர் என்றென்றைக்கு ஆளுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் இங்கே உண்டாக போகிறது. அதனுடைய முன்னோடி தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து நம் மூலமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்குது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் இந்த ராஜ்யத்தில் வாழுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தின் பண்புகள் அவர்களுக்கு இருக்குது. அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் எங்கேயாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால், அவர்கள் எங்கேயாவது ஆளுகை நடத்தினா, அவர்கள் உடைய தாக்கம், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அந்த இயேசுவின் ராஜ்யத்தினுடைய சாயல் அங்கே காணப்படும். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. சொல்கிறாங்க, சோசியாலஜிஸ்டே சொல்கிறாங்க, ஐரோப்பாவில் பல தேசங்கள் வளமான நல்ல சமாதானமான, அங்கே எதுவும் சண்டை கிடையாது, சச்சரவு அப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் ரொம்ப குவைட்டாக சமாதானமாக நான் வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அடித்து பிடிச்சிட்டு இருந்த ஆளுங்க, காட்டு மிராணி மாதிரி இருந்த ஆளுங்க. இந்த சுவிசேஷம் பரவி ரிஃபர்மேஷனுக்கு அப்புறம் மார்ட்டின் லூத்தர் மூலமாக ரிஃபர்மேஷன் வந்தது. ப்ராட்டஸ்டன்ட் போதனைகள்லாம் பரவ ஆரம்பித்த உடனே நிறைய தேசங்கள், 25 தேசங்கள் குறிப்பிடுறார் ஒரு சோசியாலஜிஸ்ட். 25 தேசங்கள் நல்ல வளமான தேசங்களாக, சண்டை சச்சரவு அப்படின்லாம் இல்லாமல், எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறது, ஒரு இனத்துக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அமைதலாக குவைட்டாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சமாதானம் இருக்குது, அங்கே நல்ல செழிப்பு, அங்கே என்ன தொழில் செஞ்சாலும் பிரமாதமாக இருக்குது, எல்லாமே நல்லா ஜோராக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கு ஒரு அந்த சோசியாலஜிஸ்ட் வந்து சமூகவியல் வல்லுனர், அவர் வந்து கிறிஸ்தவர் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு பின்னால் ஒரு மத ஆவி இருக்குதுன்றார். அப்படியே சொல்கிறார், தெர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் பிஹைண்ட் இட்ன்றார். என்னையா ஸ்பிரிச்சுவல்? நான் 1904 ஒரு பேப்பர் எழுதினார், அகாடமிக் பேப்பர். அதில் சொல்கிறாரு, திஸ் ரிலிஜியஸ் ஸ்பிரிட் பிஹைண்ட் இட் இஸ் த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் டீச்சிங்ன்றார். ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் டீச்சிங் தான் ஸ்பிரிட். அது அப்படியே அவன் இப்போ முன்ன வந்து காட்டு மிராணி மாதிரி ஒருத்தன் சண்டை போடுறது, இதே வேலையில் இருந்தானுங்க. இது வந்து அப்படியே அமைதலாக்கிடுச்சு. அந்த அமைதலான உடனே வர்த்தகம் பெருகுது, கண்டுபிடிப்புகள் அதிகமாகுது, நல்லா வளமான சமுதாயமாக உண்டாகுது, ஜனங்க சந்தோஷமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதனால் எல்லாம் அந்த ஊரில் இருக்கவெல்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அவன் எல்லாம் பெரிய கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்தவ தாக்கம் அங்கே உண்டாயிடுச்சு பொதுவாக. அதில் நிறைய பேர் அன்பிலீவர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ கொள்கைகளின் தாக்கம் அங்கே உண்டானதுனால அப்படி ஒரு சமுதாயம் பிறந்தது. 25 தேசங்களை பேர் சொல்லி குறிப்பிடுறார். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற தேசங்களை அவர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் முன்ன வந்து சண்டையும் சச்சரவுமாக இருந்த இடங்கள் அப்படியே சும்மா குவைட்டாக சமாதானமாக வளமான, பிச்சைக்காரனுக்கே இடம் இல்லைங்க, பிச்சைக்காரனே கிடையாதுங்க, எவனும் தெருவுக்கே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு நல்ல வளமான தேசங்களாக உருவானதுங்கிறார். ஏன்னா அந்த இயேசுனுடைய ஆட்சி மறைமுகமாக அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் மூலமாக, அந்த கொள்கையின் மூலமாக உள்ளே வந்துருச்சுன்றார். இந்த போதனைகள் அப்படி உண்டாக்கிடுச்சுன்றார். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ஆசையாக இருக்குது, எல்லா ஊர்லேயும் வரணும். இது ஏன் எல்லா ஊரும் அப்படி இருக்க முடியாதுங்க?
ஆண்டவருடைய தரிசனமே முதல்லேருந்து அதுதான். நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ உபாம் 15 நாளில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், தேர் ஷல் நாட் பி எனி புவர் அமங் யூ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் ஏழை ஒருவனும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தரிசனம் என்ன தெரியுமா? ஒருத்தன் கூட பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. எங்கே போய் சொல்கிறது இதை? நீ கிறிஸ்தவங்களே எதிர்ப்பாங்க இதை சொன்னீங்கன்னா. எங்கேயா சொல்லியிருக்கு பைபிள்லம்மாங்க? சொல்லியிருக்கு, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் அவரே சொல்கிறாரு, தரித்திரர் எப்போது உங்களோட இருப்பாங்கன்றார். ஏன்னா இவன் புத்தி அப்படி. இவன் மற்றவங்களை தரித்திரன் ஆக்கிரமே இவனுடைய பேராசை, இவனுடைய கொள்ளை அடிக்கிறது, இவனுடைய இது மற்றவங்களை தரித்திரர் ஆக்குது. ஆனால் கடவுள் எல்லாரையும் நல்லா இருக்க வேணும் என்று விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, நான் உண்டாக்குன தேசம் இது, என் பிள்ளைகள் நீங்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள், ஒருவனும் ஏழையாய் இருப்பதில்லை. அதான் என் சிஸ்டம் படி வந்தினா, என் ரூலை ஃபாலோ பண்ணினா, என்னுடைய புத்தி இருந்ததுன்னா, என்னுடைய கொள்கையின்படி ஆண்டினா அப்படி தான் இருக்குன்றார். இது முடியாதுன்னு கிடையாது, இதை நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. எத்தனை தேசங்களில் நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. இதை முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம ஊர் அந்த மாதிரி ஆகணும்னு? எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஆட்சியின் சாயல் இந்த இடத்துலையும் கூட உண்டாகட்டும் கர்த்தாவே. அறிகிற அறிவினால் இந்த இடத்தை நிரப்புவீராக கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின் சத்தியங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும், பெரிய மாற்றத்தை எங்கள் சமுதாயத்தில் கூட ஏற்படுத்தட்டும் கர்த்தாவே. மக்கள் சமாதானத்தோடு, செழிப்போடு, ஆசீர்வாதத்தோடு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த தேசம் இருக்கட்டும் கர்த்தாவே. எத்தனை விதமான ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும், எத்தனை விதமான ஆட்கள், எத்தனை இனங்கள், ஜாதிகள் இருந்தாலும் கர்த்தாவே, சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலையை எங்களுக்கு உண்டாக்கி தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சுவிசேஷம் கிரியை செய்கிற இடங்களில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனங்கள் சபைக்கு போகிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். அவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றம் முதல்ல வரட்டும் கர்த்தாவே. அவர்கள் மூலமாக அவர்கள் உலகத்துக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து அப்பேற்பட்ட ஒளியை, அப்பேற்பட்ட ஒரு ருசியை இந்த சமுதாயத்தில் கொண்டு வருவர்களாக ஆக்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பேற்பட்ட ஒரு சமுதாயமாக இது மாறட்டும், அப்பேற்பட்ட ஒரு சமுதாயமாக இது மாறட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எளியவன் ஒருவனும் இருக்கக்கூடாது மத்தியில் சொன்னது போல அப்பேற்பட்ட ஒரு நாடாக ஆக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் இங்கே பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விதத்தில் எண்ண, அப்படி சிந்திக்க, அப்படிப்பட்ட மனமுடையவர்களாக எங்களை மாற்றுவீராக. முதல்ல கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே. கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய சபையில் ஆரம்பிக்கட்டும், எங்கள் மக்கள் மத்தியில் ஆரம்பிக்கட்டும், எங்கள் சமுதாயத்தில் ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பாருங்கள், ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி தேசத்தை நேசிக்கிறவர்கள், நல்லா இருக்கணும்னு நம்புகிறவர்கள் ஜெபம் பண்ணலாம் நம்ம தேசத்துக்காக. எல்லாம் இயேசு வரும்போது எல்லாம் பரிபூர்ணம் ஆகிடும் எல்லாம் அப்படி. ஆமாம், அது தெரியும் எங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன, சாலமோன் ராஜ்யம் அப்படி இருக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க இல்லையா அவங்க? அப்போ நாம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? நம்முடைய ஊர் அப்படி இருக்கணும்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ கூட எத்தனையோ விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தேவ ஆசீர்வாதத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் காணலாம். நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது, விசுவாசிக்கக்கூடாது? 12-14 பாருங்கள், அடுத்த செக்ஷன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். யார்? அந்த ராஜா. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அவங்க உயிர் அந்த ராஜாவுடைய பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கும். ஏழை இருந்தான்னா செத்தா இருந்தான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த ஏழைக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க உயிர், ஒவ்வொருவனுடைய உயிரும் அந்த ராஜாவுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அருமையானதாக இருக்கும். என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. தேவனுடைய நீதி நியாயம் எங்கே இருக்குதோ, இதுக்கு தான் நம்ம கர்த்தாவே எங்களை ஆளுகிறவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் குறித்த உணர்வை தாரும்னு ஜெபம் பண்ணுறது அவசியம்.
நீதி செய்ய வேணும், நியாயத்தை செய்ய வேணும் என்கிற ஒரு அபார வாஞ்சை உள்ளத்தில் வரணும். வந்து அவங்க செய்யணும். இது மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதி நியாயம் செய்யப்பட வேணுங்கிற ஒரு வாஞ்சை ஜனங்களுடைய உள்ளத்தில் வரணும். அப்படி வந்தாலே என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட தேசத்தில் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர்கள் விடுவிக்கிற வேலையில் இருப்பாங்க. ஒரு எளியவன் ஒன்றும் இல்லாதவன் கதறும்போது அவனுக்கு அங்கே உதவி கிடைக்கும். அவனை தூக்கி விடுறதுக்கு உதவி கிடைக்கும். அவனுக்கு வேண்டியதை செய்கிறதுக்கு ஒரு மனம் இருக்கும். அவனுக்கு எதாவது செய்யணுன்னு நீ எங்கேயோ ரோடு ஓரமாக கடை எங்கேயோ உன் தலைவிதி எது அப்படின்னு விட மாட்டாங்க. அவனுக்கு ஏதோ செய்யணும், செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகும். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பலவீனன் எளியவனை பார்க்க சிலர் பலவீனம், சமுதாயத்தில் பலவீனர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பெரிய படிப்பு கிடையாது, பெரிய அறிவு கிடையாது, பெரிய ஆற்றல் கிடையாது, அவங்களால ஒன்றும் பெருசாக செய்திட முடியாது, பலவீனர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் முடியாமல் இருக்கிறாங்க, சரீர பிரகாரமாக வளர்ச்சியற்றவர்களாக, கைகால் வேலை செய்யாதவர்களாக, கண் பார்வை தெரியாதவர்களாக, காது கேட்காதவர்களாக, இப்படி அவங்களால பெருசாக எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவ தாக்கம் உள்ள தேசங்களில் போய் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் எவரும் எந்த காரணத்தை கொண்டு தெருவுக்கு வரவே முடியாது. பிரமாதமாக வச்சு பாதுகாக்கிறாங்க அவங்கள. அரசாங்கம் பொறுப்பெடுத்து பிரமாதமாக நல்ல இடத்துல வச்சு கிட்டத்தட்ட ஹோட்டல் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க? அதுக்கு ஒரு மனம் வேணுமே. எல்லாரும் எக்கானமி பெருசாகணும், எக்கானமி அப்படி ஆகணும் இப்படி ஆகணுன்றது ஆசை இருக்குது. ஆனால் சிலர் மேலே வரவே முடியாத நிலையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவங்கள என்ன பண்ணுவீங்க? எளியவனையும் பலவீனனையும் என்ன பண்ண போகிறீங்க? அவனை நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அவன் பலவீனன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போகிறீங்களா? கிடையாது. அதுக்கு ஒரு மனம் வேணும். அதை செய்கிற தேசம் அதை செய்கிறதுனாலேயே ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்கிறேன், அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா செய்கிற தேசமே ஆசீர்வதிக்கப்படும். தேசமே இப்போ என்ஜிஓஸ் அவங்கவுங்க செய்கிறாங்க சிலர், பட்டு தேசம் தான் செய்யணும், நாடு செய்ய வேண்டும், அது அவங்க பொறுப்பு. செய்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது அட்டென்ஷன் பே பண்ணணும் அதுக்கு. அது வந்தாலே கிட்டத்தட்ட இயேசுவின் ஆட்சி மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இயேசுவின் ஆட்சி மாதிரி இருக்கும். அது எப்படிப்பட்ட ஆட்சி? இந்த 3வது செக்ஷன் எப்படிப்பட்டது? முதல் செக்ஷன் வந்து முதல் 4 வசனங்கள் நீதி உள்ள ஆட்சி இல்லையா? 2வது நித்தியமாக இருக்கிற ஆட்சி 5லேருந்து 7 வரைக்கும். 3வது செக்ஷனு 8லேருந்து 11 வரைக்கும். அது எப்படிப்பட்ட ஆட்சி? அது யூனிவர்சல் கிங்டம். அது வந்து எங்கும் பரவி கிடக்கிற எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு ராஜ்யமாக இருக்கும். இது 4வது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4வது 12லேருந்து 14. அது எப்படிப்பட்ட ராஜ்யம்? மன இரக்கம் உள்ள, மன உருக்கம் உள்ள ராஜ்யம், கம்பேஷனட் கிங்டம். மன இரக்கம் உருக்கம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல தேசத்துக்கு அடையாளம். மன இரக்கமும் உருக்கமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கட்டும். கர்த்தாவே, கூப்பிடுகிற எளியவனை, உதவியற்ற சிறுமையானவனை விடுவிக்கிற தேசமாய் இருக்கட்டும். கர்த்தாவே, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்டவர்கள் எங்கள் தேசங்களை ஆளட்டும். எங்கள் தேசத்தை, எங்கள் ஊர்களை, எங்கள் நாடுகளை ஆளட்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்டவர்கள் ஆளட்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்கள் ஆளுகை செலுத்தட்டும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தாவே உருவாக்குவீராக. அப்படிப்பட்டவர்களை எழுப்புவீராக. நன்மை செய்கிறவர்களை, எளியவனுக்கும் பலவீனனுக்கும் இறங்கி ரட்சிக்கிறவர்களை, அவர்களை எளியவர்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர்களை, கர்த்தாவே கொடுமைக்கு அவர்களை தப்புவிக்கிறவர்களை, அவருடைய உயிரை விலையேற பெற்றதாக எண்ணுகிறவர்களை உருவாக்குவீராக.
ஓ, இரக்கமும் மன உருக்கம் உண்டாகட்டும் கர்த்தாவே. இரக்கம் மன உருக்கம் உண்டாகட்டும். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் தேவனே. இரக்கமும் மன உருக்கமும் எங்களுக்கு தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி மாற்றுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அப்படிப்பட்ட ஒரு ஊர், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஒவ்வொருவருள்ளேயும் உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு கம்பேஷனட் நாடாக, ஊராக, சமுதாயமாக எங்கள் சமுதாயங்கள் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்தது 15லேருந்து 17, 5வது செக்ஷனு. 1லேருந்து 4 வரைக்கும் நீதி உள்ள ராஜ்யமாய் அது இருக்கும். இயேசுவின் ராஜ்யம். இன்றைக்கும் எங்கே நீதி இருக்குதோ அந்த ராஜ்யம் நல்ல ஜனங்களுக்கு நன்மைகளை செய்கிற ராஜ்யமாக இருக்கும். 2வது 5லேருந்து 7 வசனம் வரைக்கும் அது என்றென்றைக்கும் இருக்கிற ராஜ்யமாக இருக்கும். அது இயேசுவினுடைய ராஜ்யம், அது வரப்போகுது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ராஜ்யம் கூட அப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்க வேணும். எப்படிப்பட்ட நல்ல ஆட்கள் நிறைய நாள் ஆண்டு நிறைய நன்மைகளை செய்ய வேணும் என்பது தான் நம்முடைய ஜெபம். 8லிருந்து 11 வரை எவ்வளோ தூரம், எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருக்கும் அது. இது பூமியின் எல்லை வரைக்கும் அரசாளுகிற ஒரு ராஜ்யமாக இருக்கும். அதான் இயேசுவினுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, இந்த ராஜ்யம் ஒரு கம்பேஷனட் ராஜ்யமாக இருக்கும். 15 சொல்லியிருக்க, அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியில் மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழி தோங்குவார்கள், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இது என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், நீதி உள்ள ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊராக, சமுதாயமாக அப்படிப்பட்ட இடம் இருக்கும். அங்கே எல்லாருக்கும் செழிப்பு இருக்கும், எல்லாருக்கும் செழிக்கிறோம். புல்லை போல நகரத்தார், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழி தோங்குவார்கள் என்று வாசிக்கிறோம். இதுக்கு முன்னால் உள்ள ஒரு செக்ஷனும், முன்னால் உள்ள 4 செக்ஷன் பாருங்கள். 1 4 வசனங்கள், அதுனா அது நீதி உள்ள ராஜ்யம். 2வது என்றென்றைக்கு இருக்கிற ராஜ்யம், அது என்றென்றைக்கு இருக்கிற ராஜ்யமாக இருக்கிறதுனால அதில் நீதிமான் செழிப்பான், அங்கே ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5லேருந்து 7 வசனம் வரை. 3வது அது எங்கும் பரவி இருக்கும் ராஜ்யம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சமாதானம் நிலவுகிறதுனால அங்கே பொக்கிஷங்கள் அங்கே ஏராளமாய் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது ஒரு மன உருக்கமுள்ள இரக்கமுள்ள ராஜ்யமாக இருக்கிறதுனால எளியவர்கள் பலவீனர்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு துவக்கம்தான். இது 5வது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இது இயேசுனுடைய ராஜ்யத்தில் உண்டாக போகிற ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது நமக்கு. ஆசீர்வாதங்கள் எங்கே சொல்லுது? 15ஆம் வசனத்திலே சொல்லியிருப்பாருங்க, பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த காலத்தில் பொண்ணு, தானியம் நல்லா விளைகிறது, இதெல்லாம் செழிப்பின் அடையாளங்களாக இருந்தது. அப்போ
இயேசுவின் ராஜ்யம் செழிப்பின் ராஜ்யம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? எங்கெல்லாம் இயேசு மதிக்கப்படுகிறாரோ, எங்கெல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் பரவுகிறதோ, எங்கெல்லாம் இந்த நீதி நியாயம் என்று வேதம் சொல்லுது, அந்த கொள்கை வடிவில் வருதோ, அங்கே நிச்சயமாக செழிப்பு அதனுடைய விளைவாக இருக்கும். எங்கெல்லாம் நீதி நியாயம் இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக செழிப்பு உண்டாகும். செழிப்பு உண்டாகணும் என்ன? குடும்பங்கள் ஸ்திரத்தன்மை உடையதாக, நல்ல குடும்பங்கள் அங்கே உருவாகும். ஏன்னா நல்ல சமுதாயம். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளை ஜனங்க நல்லா வளர்ப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க. அவருடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக அவர்களுக்கு நிறைய அவங்க முயற்சி எடுப்பாங்க. பிரயோஜனமற்றவர்களாக சமுதாயத்தில் இருக்கிறவங்க சிலர்லாம் நீ குடிகாரெல்லாம் ஆயிடுறாங்க பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் இப்படியே சும்மா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் வச்சு அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணி பிரயோஜனமற்றவர்களாக வாழுகிறவர்களை மாற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக அது இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்தவ போதனைகளினுடைய தாக்கம் வேலை ஸ்தலத்திலே காணப்படும். இந்த சோசியாலஜிஸ்ட்டை பற்றி சொன்னேன் இல்லையா, அவர் சொல்கிறாருன்றது வேலை ஸ்தலங்களிலே அது அதனுடைய இது தெரியுன்றார். அவர் தான் அந்த 25 தேசங்களை பற்றி சொல்கிறார் ஐரோப்பாவில். அவங்க போதித்த போதனை வேலையில் காட்டுது வேலையன்றார். அவங்க வேலையை எப்படி செய்கிறான்னா, கடவுள் மகிமைப்படணும். என் வேலையை பார்க்குறவன் பார்த்துட்டு யாருப்பா அது செஞ்சது, இவ்வளோ பிரமாதமாக செஞ்சுருக்கானே, ஸ்விஸ் வாட்சுன்றோம். அவங்க செய்கிற மிஷின்லாம் ப்ரிசிஷன் அப்படியே பக்காவாக இருக்கும். என்ன மிஷின் செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். நிறைய இந்த மாதிரி வாட்சஸில் இதிலெல்லாம் அதை அசம்பிள் பண்ணுறான் பாருங்கள். அவன் பேரையே பதிச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒரு பெருமை, நான் அசம்பிள் பண்ணேன், இது மிஸ்டேக்கே வராது இதில்ன்னு. கார்கள் அப்படி வருது தெரியுமா உங்களுக்கு, என்ஜினில் அதை அசம்பிள் பண்ணக்கூடிய பேர் பதிக்கப்படும். அவன் ஒரு பெருமை அடைகிறான், நான் பண்ணது இதில் மிஸ்டேக் வர சான்ஸு கிடையாது, பக்காவாக இருக்கும் அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிறான். சில இடங்களில் பொறுப்பு எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது சார், நான் பண்ணல சார், அவனை கேளுங்க சார்ன்ட்டு போயிட்டே இருப்பான். அது ஒரு கல்ச்சர். அது ஒரு கல்ச்சர். ஏதோ ஒன்று கடகடன்னு போட்டு முடிக்க அனுப்பியா, நமக்கு என்ன வந்தது, சம்பளம் வாங்கி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது. அவனுக்கு என்னன்னா அவன் பேர் அதில் போடுறான். அவன் சொல்கிறான், என்ன நம்பு, நான் கரெக்டாக செய்வேன், பர்ஃபெக்டாக செய்வேன், நான் அதில் மிஸ்டேக் வர சான்ஸ் இல்லைன்ற பேரை பதிக்கிறாங்க. அதில் கேள்விப்பட்டப்போ என்னால் நம்ப, கார் இன்ஜினில் பதிக்கிறாங்களாம். அதை யார் அசம்பிள் பண்ணுதுன்னு. அவன் தனிப்பட்ட விதத்தில் பொறுப்பெடுத்துக்கிறான். என்ன ஆட்டிடியூட் வந்துருச்சு அவங்களுக்குள்ள, நான் செய்கிற வேலை பக்காவாக இருக்கணும். அந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங் என்ன சொல்லுது, நீ செய்கிற வேலை பக்காவாக இருக்கணும், ஜனங்க உன் வேலையை பார்த்து வாயை பொழந்து நிற்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனுடைய கோல் என்ன, உன்னை பார்த்து வாயை பழக்கிறாங்கல்ல, உன்னை உண்டாக்குன கடவுள் எப்படிப்பட்டவர்னு அவன் மகிமைப்படுத்தணும் கடவுளை. அதுதான் அவன் உங்களை பார்த்து, அப்பா என்ன அப்படி பண்ணியிருக்கான், இப்படி ஒரு கண்டுபிடிப்பு, இப்படி ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இவனை உண்டாக்குன கடவுள் எவ்வளோ பெரியவர். அன்றைக்கி ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் வந்துருச்சு பல ஊர்களில். டாக்ஸி கூப்பிட்டிங்கன்னா வெறும் கார் வந்து நிற்கும், டிரைவரே இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏறி போகலாம். கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? அது வருங்காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் ஆக்சிடெண்ட்டே ஆகாதுன்றாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியே இருக்காதுன்றாங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட்டே ஆகாதே, ஆக்சிடெண்ட்டே ஆகாத தெருக்கள் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடுன்றாங்க. ஏன்னா மனுஷன் ஓட்டி தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. இவன் தானே கொழுப்பாக ஓட்டுறான், அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. கார் ஒழுங்காக ஓட்டும். ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு, இங்கே என்ன வேலை செய்கிறீங்க, என்ன சொல்கிறாரு, கலிஃபோர்னியாவில் இப்போது டிரைவர்லெஸ் ஏரோப்ளைன்ஸ் உண்டாக்குறாங்க, சின்ன சின்ன ஏரோப்ளைன்ஸு. ஒரு ஊர்லேருந்து இப்போ இங்கேருந்து விழுப்புரம் போகணுன்னா அதில் ஏறி டாக்ஸி மாதிரி கூப்பிட்டா வந்துடும், நீங்கள் அங்கே போய் ஏறிக்கணும். ஏறினா அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவோம், யாரும் பைலட்லாம் இருக்க மாட்டாங்க, அதுவே தானாக பறக்கும், தானாக கொண்டு போய் இறக்கி விட்ருவோம், நீங்கள் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், அதில் வேலை செய்கிறான்றான் அந்த ஆள். அப்பா, இவனை உண்டாக்குன ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், இப்படிப்பட்ட வேலையில் செய்கிற ஆளுங்க
இவனே இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான்னா, ஒரு சாதாரண மனுஷன் நம்ம ஊர்லேருந்து போகிற ஆள் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான்னா, ஆண்டவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பார், எவ்வளோ பெரியவராக இருப்பார். ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விதத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க. அது அவங்க கல்ச்சர் ஆகிடுச்சு. அது அவங்க கல்ச்சராக அது ஆயிடுச்சு. ஒரு பிசுறு இருக்கக்கூடாது, ஒரு தவறு இருக்கக்கூடாது, ஒரு இது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிழை இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி செய்வாங்க. அது என்னைக்கு வருதோ கலாச்சாரத்தில், எங்கே வருதோ அந்த கலாச்சாரம் எங்கேயோ போயிடும். ஏன்னா அவன் பொருளை தானே தேடி போய் வாங்குகிறோம். நம்ம ஏன் ஸ்விஸ் வாட்ச் வாங்குகிறோம்? அதனால தான். எதுக்கு எந்த ஊரில் பண்ணாங்கன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம். ஏன்னா அதனால தான். ஏன்னா கலாச்சாரம், கலாச்சாரம் இந்த சோசியாலஜி சொல்கிற கிறிஸ்தவ கலாச்சாரம் இந்த தேசங்களே வளமானதாக்குனது. எப்படின்னா பிஸ்னஸஸ் வளர்ந்து தான் பயங்கரமாக. ஏன்னா இந்த வேலை செய்கிறவனுடைய அந்த ஆட்டிடியூட் எப்படி வேலை செய்கிறான்றத வச்சு அங்கே அந்த ஊரில் பிஸ்னஸ் பயங்கரமாக வளர்ந்தது. மிஷின்ஸ் செய்கிறது, டூல்ஸு செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது பயங்கர வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அங்கே நாடு சமாதானமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் ஆளுகளுடைய அந்த புத்தி, அந்த கலாச்சாரம் ஒரு மாதிரி எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக செய்யணுன்ற அந்த இது இருக்குது. அங்கே தான் போய் ஆரம்பிக்க விரும்புகிறாங்க ஜனங்க. கம்பெனி ஆரம்பிக்கணும்னா இங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறான். அதில் அவங்களும் பயங்கர செழிப்பாகிறாங்க, பயங்கர செழிப்பாகிறாங்க. சும்மா இந்த குளத்து வேலை செய்கிறவன் அந்த மாதிரி சம்பளம் வாங்குறான் பிரமாதமாக. ஆனால் வேலை செய்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக செய்வான். ஒரு சின்ன பிசுறு இருக்காது. ஒரு சின்ன இது இருந்தால் அதை தொடச்சி கரெக்டாக பண்ணுவான். பாட்டுக்கு எங்கே சவுத்தெல்லாம் பூசி வச்சுட்டு போயிட மாட்டான். ரொம்ப கரெக்டாக பண்ணுவான். அந்த புத்தி அது ஒரு இது. என்னுடைய வேலையின் மூலமாக கடவுள் மகிமைப்பட வேண்டும். அதான் மியூசிக் வாசனம் கூட அப்படி தான். அந்த ஜான் கோல்ட்ரேன் அப்படின்னு ஒரு சாக்ஸோஃபோன் பிளேயர் இருந்தார் அமெரிக்காவில். ஒரு பிளாக் மேன், கருப்பர் இனத்தை சேர்ந்தவர், ஜாஸ் வாசிக்கிறவர். ஒரு நாள் வாசிச்சாராம். ஒரு லவ் சுப்ரீம்னு ஒரு ஜாஸ் பீஸ் வாசித்திருக்காரு. அவர் கொஞ்சம் ஆண்டவரை பற்றிலாம் அறிய ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் இதை வாசித்திருக்கிறாரு. ரொம்ப ஏழையான நிலைமையிலிருந்து பெரிய ஆளானவர் அவர். உலகத்திலே ரொம்ப சிறந்த சாக்ஸோஃபோன் பிளேயர் ஆனவர் அவர். உயர்ந்த பதவிக்கு வந்தவர். வாசித்தாராம். ஏதோ ஒரு இடத்துல வாசித்துட்டு இருக்கப்போ லவ் சுப்ரீம்ன்ற அந்த பீஸை வாசித்துட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரம் அந்த ஒரு பாட்டை இம்ப்ரோவைஸ் பண்ணி பல விதமாக வாசிக்கிறாராம். இந்த ஒரு பாட்டை இப்படி வாசிச்சு அப்படி வாசிச்சு இப்படியே வராராம். ஜனங்க மெய் மறந்து போய் கேட்குறாங்க. இவரும் மெய் மறந்து வாசிக்கிறாராம். வாசித்து முடித்த உடனே என்ன தெரியுமா சொன்னாராம்? இப்போ நான் சாக ரெடி. ஏன்னா எதுக்காக பிறந்தனோ அதை நான் நிறைவேற்றிட்டேன். எப்படி பாருங்கள் அவனுடைய ஆட்டிடியூடு, அவனுடைய மனம் எப்படி சொல்லுது பாருங்கள். இப்போ நான் செத்து போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா நான் என்ன பண்ணணுன்ற கடவுள் எனக்கு எந்த தாளத்தை கொடுத்தாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதை எவ்வளோ சிறப்பாக செய்யணுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் மூச்சை விட்டேன்னா கூட, கடைசி மூச்சு விட்டால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் ஆள். என்ன மாதிரி ஒரு இது பாருங்க. அப்போ கர்த்தர் எந்த உள்ளத்தை ஆள்றாரோ அந்த உள்ளம் அப்படி ஆகிடும். அந்த உள்ளம், உங்கள் உள்ளம் அப்படி ஆகிற வரைக்கும் வசனத்தை கேட்கணுங்க. வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த உள்ளம் அப்படி ஆகிற வரைக்கும். நான் பைபிள் காலேஜெல்லாம் டீச் பண்ணும்போது பசங்களுக்கு அதான் சொல்கிறேன். நீ என்னத்தையோ ஒன்று பிரசங்கம் பண்ணுன்னு நினைக்காத. உன் உள்ளம் இந்த மாதிரி ஆகணும். என் வேலையை நான் சரியாக செய்யணும். ஒரு பெரிய மாற்றத்தை நான் உண்டு பண்ணணும். பிரசங்கிக்கிறதுனா சாதாரண ஒரு வேலை கிடையாது. சில நினச்சிட்டு இருக்காங்க சாதாரண. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரசங்கம் யார் வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவர் லொடன்னு பேசுகிறதுனால அவர் நினச்சிக்கிட்டார் நான் கூட பிரசங்கம் பண்ணிடலாம், அது என்ன ஈஸியான வேலைன்னு. இல்லை, ஒழுங்காக பிரசங்கம் பண்ணணும்னா ஈஸியான வேலை கிடையாது. இரவும் பகலும் அதில் நேரம் செலவழிக்கணும். அப்படி செஞ்சால் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளத்தை அந்த வாசனம் தொடும். உள்ளங்கள் ஈர்க்கப்படும், மாற்றப்படும். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகணும். அது வர்ற வரைக்கும் நீ படி.
அது வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணு, அது வர்ற வரைக்கும் வசனத்தை கவனி, அது வர்ற வரைக்கும் செய்யு. அப்படி ஒரு ஒருத்தர் ஊழியம் செஞ்சா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? என் வார்த்தைகள் ஒரு உள்ளத்தை தொட்டு அதை மாற்றி அருமையான குடும்பங்களை, அருமையான வாழ்க்கைகளை, அருமையான தொழில்களை, அருமையான கையின் பிரயாசங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேணும். அந்த விதத்தில் நான் வார்த்தைகளை கொண்டு போய் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. அது வரைக்கும் நான் விட போகிறதில்ல. அப்படி வரணும் அப்படின்னு நினச்சி வேலை செஞ்சால் கண்டிப்பாக அது வரும். ஆயிரக்கணக்கான மக்கள் தொடப்படுவார்கள். நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க, ஏதோ ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாக மாட்டேங்குது. அதுக்குன்னே அர்ப்பணித்து அந்த ஜான் கோல்ட்ரேன் மாதிரி இருக்கணும். பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே உங்கள் மனசு சொல்லணும், நான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டேன். இன்றைக்கி எதுக்காக என்னை கடவுள் உண்டாக்குனாரோ, எதுக்காக அபிஷேகித்தாரோ, அழைத்தாரோ, அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கிறேன்னு நம்முடைய மனசாட்சி சொல்லணும். எல்லா வேலையும் அப்படி தான். ஒரு பெயிண்ட் அடித்தா கூட அப்படி தான். ஒரு பெயிண்ட் அடித்தா கூட அப்படி தான். அப்படி அடித்தா தரையெல்லாம் பெயிண்ட் ஆகிட்டு போயிட மாட்டோம், அப்படி போக மாட்டோம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சேர்ந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போக மாட்டோம். முடிச்சா நான் முடிச்சுட்டு சார் காசை கொடு போக மாட்டோம். எல்லாத்தையும் தொடச்சி பக்காவாக ஆக்கி ஒரு சின்ன இது இல்லாமல் பண்ணி அப்புறம் அந்த மாதிரி ஆளை தேடிட்டு போவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டால் கூட பரவாயில்ல, ஆண்டு கொடுக்கலாம், பக்காவாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி செழிப்பை தான் வேத வசனம் போதிக்குது. இந்த நம்ம சபையில் செழிப்புன்னு போதிக்கும் போது கண்ணை முடிக்கோ, ஜெபம் பண்ணுறேன், பர்ஸை திறந்தினா உனக்கு உள்ள காசு, அந்த கிடையாது. அந்த செழிப்பு நான் பேசுகிறது கிடையாது. இந்த செழிப்பை பேசுகிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷம் உள்ளே வந்து உள்ளத்தை தொட்டு உள்ளத்தை மாற்றுச்சுன்னா வேலையை ஒழுங்காக செய்வோம். அதன் மூலமாக செழிப்பு நம்மளை தேடி வரும், சமுதாயமே செழிப்பாகும். இல்லைங்களா? சரி, அப்படிப்பட்ட செழிப்பை பற்றி தான் இங்கே பேசுது. பூமியில் மலைகளில் 16 வசனம், உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல செய்யும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். நகரத்தார் செழித்தோங்குவார்கள். எல்லாம் சொல்லுங்க, நகரத்தார் செழித்தோங்குவார்கள். நம்ம ஊருக்காரங்க செழித்தோங்கணும். எல்லாருக்கும் ஆசை தான் செழித்தோங்கணும்னு. அதுக்கு சும்மா வராதுங்க, அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குங்க செழித்தோ. அப்படி கிடையாது. அதுக்கு தான் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறோம். இது பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வசனம் வந்து உள்ளத்தை மாற்றும், உள்ளத்தை மாற்றி வேலையை மாற்றும். அதன் மூலமாக தான் செழிப்பு உண்டாகும். உள்ளத்தை மாற்றி படிப்பை மாற்றும். வாலிபர்களுக்காக நீங்கள் படிக்கிறாளுங்க, உள்ளத்தை மாற்றி படிக்கிறதே வேறு லெவலில் படிப்பீங்க. அது ஒரு பெரிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் விடும் இல்லையா? உள்ளம் மாறிச்சுன்னா படிப்பை கூட வித்தியாசமாக படிப்போம். நம்ம நான்லாம் பள்ளிக்கூடத்துலாம் படித்தப்ப எவ்வளோ சிக்கனமாக படிக்கணுமோ படிப்போம். 2 உலக மகா யுத்தம்னா 2த்தில் 1 படிச்சுட்டு இன்னொன்று வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப சாமர்த்தியம் நினைப்பு. இந்த மாதிரி படித்தோம் பாருங்கள். ஆனால் என்னை உள்ளத்தை ஆண்டவர் தொட்டு மாற்றின பிறகு, பைபிள் காலேஜ் போன பிறகு, இன்றைக்கு வரைக்கும் ஏதோ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சேன். கேட்பாங்க, என்ன பரீட்சைக்காக படிக்கிறீங்க? என்ன உட்காந்து படிச்சுங்க? ஆமாம், பரீட்சையை விட பயங்கரமாக படிச்சுன்னு இப்போ. ஏன்னா இப்போ விளங்குற வரைக்கும் விடுறதில்ல, விட்டு நோண்டி பார்த்து ஆராய்ச்சி எடுத்துடுறது. ஏனென்று சொன்னால் படிக்கிறத ஒழுங்காக படிக்கணுன்ற புத்தி வந்துருச்சு. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், அந்த புத்தி வந்துருச்சுனாலே படிப்பு வேறு லெவலில் போகும், சாதனையும் வேறு லெவலில் இருக்கும், எதிர்காலம் வேறு லெவலில் இருக்கும், வேலையும் வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நகரத்தார் செழித்தோங்குவார்கள்ன்றபடி நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேரும் செழித்தோங்கணும். செழிப்பு நம்முடைய ஊருக்கு வரணும், நம்ம நாட்டுக்கு வரணும். ஸ்தோத்திரங்க தாவே, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. வாலிப உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாலிப மக்களை ஆசீர்வதித்தரணும் கத்தாவே. வாலிபனே, உன் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லியிருக்கிறது. இந்த வாலிப நாட்களில் நேரத்தை வீணாக்காமல் உம்மை பற்றி நினைத்து, உம்மை தியானித்து, உமக்காக தங்களை அர்ப்பணித்து, தங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டும், பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும்.
வீண் போகக்கூடாது, வாழ்க்கை வீண் போகக்கூடாதுங்கிற பெரிய குறிக்கோளோடு, பெரிய வாஞ்சையோடு, பெரிய தாகத்தோடு வாழ அவள் ஆசீர்வதிப்பீராக. இங்கே நடக்க போகிற யூத் மீட்டிங்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வரப்போகிற வாரங்களில் நடக்க போகிற இந்த யூத் மீட்டிங்கில் ஏராளமான அவர்கள் கலந்து கொள்கிற இந்த யூத் மீட்டிங்கில் உடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு செல்லட்டும். அந்த வாலிபர்களுடைய உள்ளங்களை தொடட்டும். ஆண்களும் பெண்களும் கர்த்தாவே உடைய வார்த்தையினால் ஈர்க்கப்படட்டும் கர்த்தாவே. உள்ளங்கள் மாறட்டும், உள்ளங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அதன் மூலமாய் எங்களுடைய சமுதாயம் மாறட்டும் கர்த்தாவே. சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம், இந்த வாலிபருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக எங்கள் சமுதாயமே பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை காணட்டும் கர்த்தாவே. குடும்பங்கள் முன்னேறட்டும். இவருடைய நாளைய தினம் அற்புதமானதாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்படட்டும். நகரத்தார் செழித்தோங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அப்பேற்பட்ட செழிப்பு, தேவ ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. எல்லா விதத்திலும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு விளங்கி அநேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மற்றும் வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் கர்த்தாவே, அப்படிப்பட்ட புத்தி ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. தங்களுடைய வேலை, தங்களுடைய வியாபாரம் சிறந்த முறையில் இருக்கட்டும். சிறந்ததையே செய்வேன், நான் சிறந்த விதத்தில் தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள், ஒரு வாஞ்சை கர்த்தாவுடைய உள்ளத்தை கர்த்தாவை நிரப்பட்டும் கர்த்தாவே. பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வேலையை பார்க்குறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை எண்ணி பார்க்க வேண்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கர்த்தாவே. வேலைக்கு போகும்போதே கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் வேலை செய்கிறேன், கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் பிரயாசப்படுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்யட்டும் கர்த்தாவே. பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தருவீராக. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, இது பொருளாதார செழிப்பு இப்போ சொன்னது. ஆனால் இதோட ஒரு பெரிய செழிப்பு இருக்குது. அது என்னென்னா ஆவிக்குரிய ஒரு செழிப்பு. 17ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக இருக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். மனுஷர் ஏன் இயேசுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணும்போது என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் சொல்லிட்டு கடைசியில் 3ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, எல்லா குடும்பங்களும், பூமியில் உள்ள அத்தனை குடும்பங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசுவை பற்றி இங்கே சொல்லும்போது மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இருக்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? இந்த ஆபிரகாமின் குமாரனாக பிறந்த இயேசு, ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர். அவர் உலக இரட்சகரானார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்கிற இரட்சகராக அவர் ஆனார். அவர் அப்படிப்பட்டவர். எல்லாம் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒருவர் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வரலாம். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்றார். அப்போ இவர் வழி, சத்தியம், ஜீவன். இதுதான் இவர் அறிஞ்சு கொள்வது தான் இப்போ ட்ரூ ப்ராஸ்பெரிட்டி. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஏன் ட்ரூ ப்ராஸ்பெரிட்டின்றப்ப வெறும் மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி இருந்தால், பணம் மட்டும் இருந்தால் ட்ரூ ப்ராஸ்பெரிட்டி இல்லையா? இல்லை. ஏன்னா வெறும் பணம் மட்டும் இருந்ததுன்னு வைங்க, சில நேரத்தில் அந்த பணமே நம்மளுக்கு ஒரு கண்ணியாக ஆகிடுது, நம்மளை கெடுக்கிற ஒரு கருவியாக மாறி விடுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை பார்த்துருப்பீங்க. பணம் நல்லதுக்காக கடவுள் கொடுக்குறாரு. நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா வசதியாக வாழணும், நல்லா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கடவுள் கொடுக்குறாரு உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல காரியங்களை நீங்கள் செய்யணும்னு தான் கொடுக்குறாரு கடவுள். அதே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான்? தலைதெறிக்க ஆடி பணம் இருக்கிறதுனால புத்தியே மாறி அவன் கேடுகட்ட ஒரு நிலைக்கு வருகிறான் மனுஷன். ஏன்னா அந்த பணம் அவனுடைய கண்ணி ஆகிடுது. ஏன்? இயேசு இல்லைங்க, ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற அறிவு இல்லை, பணம் இருக்குது, அப்போ அது ஒரு கண்ணி ஆகிடுது. நான் சொல்கிறேன், இந்த ட்ரூ ப்ராஸ்பெரிட்டினா மெய்யான ப்ராஸ்பெரிட்டின்னா ஆண்டவரை அறிகிறது. ஆண்டவரை தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் பற்றி ஆண்டவர் சொல்கிறார், அவன்கிட்ட சொல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. சோதம் குமாராவை அழிக்கும் போது சொல்கிறாரு, அவன்கிட்ட சொல்லாமல் எப்படி செய்கிறது? அவன் ஒருத்தன் தான் என் ஃப்ரெண்டு, இந்த உலகத்திலேயே அவன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் சொந்தக்காரங்க இருக்கிறான்,
சொல்லாமல் செஞ்சுட்டா அவன் கேட்பான் நாளைக்கு எப்படி செஞ்சுட்டீன்னு. அதனால் அவன்கிட்ட சொல்லணுன்ற. எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவருடைய ஃப்ரெண்டு நீங்கன்னு? அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம். அதிலிருந்து தான் செழிப்பெல்லாம் உண்டாகணும். அதிலிருந்து தான் பணம் பொருள் அதெல்லாம் அதிலிருந்து தான் உண்டாகணும் ஒழிய நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல இது அதெல்லாம் எங்கேருந்து வரணும்? ஆண்டவரை அறிகிற அறிவினால் அதுங்க ஆரம்பிக்கணும். அதுதான் வேறாக இருக்கணும், அதுதான் அஸ்திபாரமாக இருக்கணும். அப்போ கெட்டு போகிறதுக்கு வழி கிடையாது. நிறைய பேர் பொருளாதார செழிப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்தவ மக்களை வான் பண்ணுறது. பொருளாதார செழிப்புனாலே நீ கெட்டு போயிடுவ, பணம் எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது, அதனால் நீ கெட்டு போயிடுவ, பணம் வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர் அவர்னு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருன்றிருக்கிறது. எது கரெக்டு? நான் சொல்கிற கர்த்தர் தர விரும்புகிறார். ஆனால் உண்மையான செழிப்பு முதல்ல உண்டாக வேணும். ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லையா? உண்மையான செழிப்பு. வாலிபர்களுக்கு சொல்கிற உண்மையான செழிப்பு. அது இல்லைன்னா சும்மா காசு பிரயோஜனம் கிடையாது. அதனால் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த உண்மையான செழிப்பு வந்ததுன்னா கெடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உண்மையான செழிப்பு வந்ததுன்னா கர்த்தர் எல்லாத்த காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய சித்தப்படி செய்வோம், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம் இல்லையா? இந்த உண்மையான செழிப்பு தான் சுவிசேஷத்தின் மூலமாக வருது. இயேசு வழின்றது தெரிஞ்சுக்கிறது மூலமாக வருது, இயேசு அறிந்துகிறது மூலமாக வருது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த உண்மையான மெய்யான செழிப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு ஏராளமான பேருக்கு இந்த மெய்யான செழிப்பு, நீரே வழி சத்தியம் ஜீவன் என்கிற அந்த உண்மை தெரிய வரட்டும் கர்த்தாவே. மெய்யான செழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு உண்டாகட்டும் கர்த்தாவே. உள்ளத்தில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தேவனை அறிகிற அறிவு அவர்கள் உள்ளத்திலே உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. இந்த அறிவு எல்லா நன்மைக்கும் எல்லா செழிப்புக்கும் எல்லா பொருளாதார செழிப்புக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்கள் மூலமாக பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பேற்பட்ட இந்த உண்மையான செழிப்பை கண்டடைய கிருபை செய்வீராக. இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசவிக்க கர்த்தாவே, எல்லாருக்கும் அதை அறிவிக்க கர்த்தாவே, இந்த சுவிசேஷத்தை கர்த்தாவே எங்கும் சொல்ல இந்த சபையை எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. இப்படி வார்த்தைங்கிறது புறப்பட்டு செல்லட்டும், அநேகருடைய உள்ளத்தை தொடரட்டும். இந்த மெய்யான செழிப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கடைசியா 18-19 இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்த நாமத்துக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். இது ஒரு டாக்ஸாலஜின்னு சொல்கிறாங்க. அதாவது கடைசியில் ஒரு பெனடிக்ஷன் மாதிரி. இது எல்லா அந்த 5 புஸ்தகம்னு சொன்னோம் இல்லையா? சங்கீதம் 5 புஸ்தகமாக இருக்குன்ற இல்லையா? அந்த 5 புஸ்தகத்தின் முடிவுலையும் இப்படி வரும். பார்த்திங்கன்னா 41வது சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா கடைசி வசனம் பாருங்கள், இதே மாதிரி வரும். வார்த்தைகள் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். 41 கடைசி வசனம், 41ஆம் சங்கீதம் கடைசி வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்றைக்கும் உள்ள சதாகாலங்களும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? 106ஆம் சங்கீதம், 106வது சங்கீதம் 48ஆம் வசனம் பாருங்கள். கடைசி வச்சு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. அந்த புக்கு முடிகிறது ஒரே மாதிரி முடியுது பாருங்கள். அது மட்டும் இல்லை, 106வது சங்கீதம் இப்போ நான் வாசித்தது 4வது புக்கினுடைய கடைசி. 89ஆம் சங்கீதம் 3வது புக்கு உடைய கடைசி. 3வது புக்கு 73லேருந்து 89 வரைக்கும். அன்றைய கடைசி வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அப்புறம் 150க்கு போங்க, கடைசி சங்கீதம் 5வது புக்கில் வர்ற கடைசி சங்கீதம். அதனுடைய 2 பாருங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இப்போ 18-19க்கு வாங்க. 72ஆம் சங்கீதத்தில் அதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 72ஆம் சங்கீதத்தில் 18 அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னெருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியில் முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். இது என்னத்தை சொல்ல வருது? இந்த ராஜ்யம், அற்புதமான இந்த இயேசுவின் ராஜ்யம், அதுக்காக இன்னும் நம்ம காத்துக்கிட்டுருக்குறோம். இன்னும் வரல, அது காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த ராஜ்யங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ராஜ்யமாக மாற வேண்டும். மாறினாலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய பூரண வடிவம், பர்ஃபெக்ட் வெர்ஷன் யார்? இயேசு வர்றது. இயேசுடைய ராஜ்யம் வர்றது. இயேசுடைய ராஜ்யம் எப்போ வரும்? அவர் வரும்போது தான் வரும். ஒரு அமெரிக்கன் பிரசங்கியார் ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னு ஒரு பிளேனில் வருவார். அவர் வர்ற பிளேன் அவங்க சொந்தமாக வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிளேனுக்கு பேர் ஏர்ஃபோர்ஸ் ஒன். அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் வராதுன்றார். ஏர்ஃபோர்ஸ் ஒன்று வரும்போது தேவனுடைய ராஜ்யம் வந்துடல. எப்போ வருது தேவனுடைய ராஜ்யம்? இயேசு வரும்போது வரும். இயேசு வரும்போது வரும். இயேசு வருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன். இயேசு வரும்போது அது தேவனுடைய ராஜ்யம், பரிபூர்ண ராஜ்யம். இன்றைக்கி எவ்வளோ ராஜ்யங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் சொன்னேன், அந்த மாதிரி அதனுடைய பூரண வடிவம் இயேசுடைய ராஜ்யம். அவர் வரப்போகிறார், அரசாள போகிறார். பூமியின் எல்லை வரைக்கும் அவருடைய அரசாங்கம் இருக்கும். என்றென்றைக்கு அரசாளுவார் அவர். எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், அவரே கர்த்தர் என்று சொல்லும். அப்படிப்பட்ட அவருடைய ராஜ்யம் வர இருக்கிறது. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆமேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே. ஜெபிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை எங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீர். எங்களுடைய இருதயத்தில் அது இருக்கிறது. உம்முடைய சமாதானம் உள்ளத்தில் இருக்குது. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களில் காணுகிறோம். இந்த பூரண வடிவை கர்த்தாவே, நீர் வரும்போது நாங்கள் காண இருக்கிறோம். கர்த்தாவே, அந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு உள்ளத்திலும் நிரம்பி வழியட்டும். கர்த்தாவே, அந்த வாஞ்சை, உம்மை காணப்போகிறோம், உம்மோடு வாழப்போகிறோம், நித்தியமாக இருக்க போகிறோம் என்கிற வாஞ்சியினால் ஒவ்வொரு உள்ளமும் நிரம்பட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில் காண, இந்த சமுதாயத்தில் காண எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.